ஸோ இந்த 3 பேங்கிள் தான் இந்த மந்த் வாங்கிட்டு 10,000 தாண்டினதுக்கப்புறம் இந்த 3 பேங்கிள் வாங்கிட்டு 2 வந்து முதலியே வாங்கிட்டேன். அதனோட வீடியோவும் நான் காமிச்சிட்டேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ரேட் ஹை தான், பட் ஸ்டில் வந்து நான் அதனால தான் சிங்கிளாக வாங்குறேன். டபுள் பேராக வாங்காத காரணம் எதுக்கு அப்படின்னா, இது வந்து எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 2.5% 2.6% தான் வேஸ்டேஜ் வரும். அது எப்படி இருக்குது இது பார்ப்போம், இது எவ்வளோ பெண்ட் ஆகுது, வீட்டில் வந்து நிதானமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாங்குறது. ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வந்து ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 2.5% கிட்ட வருது. ஒன்று மட்டும் உங்களுக்கு 5% எஃபெக்டிவ் வேஸ்டேஜ் வருது. 3மே நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நான் வாங்கினது கிளியராக டிஸ்கிரைப் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5% பேங்கிள் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான். நான் ஆக்சுவலி ரியல் எஸ்டேட்க்கு வாங்கி வச்சிருந்த அமௌண்ட்டு. பட் ரியல் எஸ்டேட் கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டாக்னெண்ட்டாக தான் இருக்க போகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இதை நான் எடுத்தேன். அண்ட் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதுங்கிறது தான் எனக்கும் தோணுறது. கொஞ்சம் வந்து பின்னாடி இப்போ ஸ்டாகர் ஆகும், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னெண்ட்டாக போகும். இது எதுக்கு அப்படின்னா, பவெல் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா 3 வாட்டி வந்து ரேட் கட் கொடுப்பேன்னு சொன்னார். பட் வந்து இந்த வாட்டி ரேட் கட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து ரேட் கட் வந்து வராது. இது வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ஏறித்துனா கூட ரேட் கட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது எஃபெக்ட் ஆகலைனாலும் அவங்க எப்படி இருந்தாலும் இன்ஃப்ளேஷனில் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ரேட் கட் கொடுக்க போகிறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் அது திரும்பி கோல்டு கரெக்ட் ஆகும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ்க்கு வந்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ் ஆகும் கோல்டு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ் ஆயிருக்கு. நான் அது முன்னாடி இருக்கிற வீடியோலையும் சொல்லியிருப்பேன். 0.5% வந்து அவங்க கட் பண்ணுவாங்கங்கிற அசம்ஷனில் கோல்டு ரேட் ஏறி இருக்கு. ஆனால் 0.25 தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கோல்டு வந்து திரும்பி கீழே இறங்க சான்ஸ் இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இறங்கலை. முன்னாடி எவ்வளோ இறங்கும் அப்படின்னு நினச்சோமோ அவ்வளோ இறங்கலை. கொஞ்சம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து என்ன இருந்தாலும் என்ன நியூஸாக இருந்தாலும் கீழே இறங்குறது இல்லை. வார் நின்றுச்சு அப்படின்னாலும் கீழே இறங்குறது இல்லை. வார் இருக்குன்னா மட்டும் ஏறுது, ஆனால் வார் நின்றுச்சு அப்படின்னா இறங்குறது இல்லை. ஸோ இது வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ட்ரெண்டே வந்து வேற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாளால கொஞ்சம் வருஷமாக ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டோட ட்ரெண்ட் வேற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு வார் வருதுன்னா ஏறும், வார் நிற்க போகிறதுங்கிற நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6% கீழே டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிட் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 8% டவுன் ஆச்சு. அந்த டேட்டும் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன். இட்ஸ் ஐ திங்க் 2019-20க்கு அப்புறம் 20 மார்ச்சோ ஜூன்லேயோ போவோ ஆச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணினாலும் அது இன்க்ரீஸ் தான் ஆகுது. இதனோட ரீசன் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, கோவிட்ல 36 ட்ரில்லியன் பிரிண்ட் ஆயிருக்குங்கிற விஷயமே வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. அது தெரிஞ்சு அந்த நியூஸ் வந்து எல்லாரும் அதை டைஜஸ்ட் பண்ணி அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்குது. அதனால தான் இப்போ கோல்டு ஏறுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையிலும் இறங்குற மாதிரி இப்போ இறங்குறது. பட் ஆனால் இறங்கடிச்சே பார்த்தீங்கன்னா திரும்பி நியூஸ் எல்லாம் வரும், கோல்டு வந்து கீழே விழ போகிறதுன்னு. அதை வச்சு நீங்கள் செல் பண்ணாதீங்க, ஏன்னா ஏறதான் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10.080 கிராம்ஸ். இதனோட வெயிட்டுக்கு 5% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ 5% வேஸ்டேஜ் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 5,307 வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 rupees டிஸ்கவுண்ட் வருது. ஸோ 1,000 rupees டிஸ்கவுண்ட்னால 4,307 வருது. ஸோ 4,307 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1,600 வந்து சில்வர் ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ 1,600 சில்வர் ரேட்டு கொடுத்ததுனால எனக்கு வந்து அது ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிளோட சேதாரமே 2,600 to 2,700 தான் வருது எனக்கு. ஸோ இது சும்மா நம்ம வெறும் கோல்டு ரேட்டுக்கு தானே வாங்குகிறோம். எனக்கு வந்து ரொம்ப ஜிஎஸ்டி, யூஸ்வலாக காயின் வாங்கினா ஜிஎஸ்டி வரும். ஸோ இந்த பேங்கிளுக்கு நான் டோட்டல் சேதாரம் பார்த்தீங்கன்னா 2,600 rupees கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சில்வரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 99.960, அரவுண்ட் 100. ஆக்சுவலி நான் அதுதான் அவசரத்தில் வாங்கக்கூடாதுங்கிறது. எப்போவுமே அவசரத்தில் வாங்கினா நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க மறந்து போயிடுவோம். 100 கிராம் எப்போவுமே ஒரு ரவுண்டாக 100 கிராம் இல்லை 100க்கு ப்ளஸ்ஸு தான் எடுப்பேன், இல்லை 10 எடுத்தால் 10 ப்ளஸ்ஸு தான் எடுப்பேன். இந்த 9.8 99.9 இதை எடுக்க மாட்டேன். பட் இதை கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் போய் முடியுமான்னு பார்க்குறேன், நான் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு. பட் இதில் 99.960 பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் 1.75. 3 நாள் முன்னாடி வந்து நான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1.25 வாங்கியிருப்பேன் நான்.
2.5ன்னு சொல்லிவிட்டு அதை வந்து 1.75ன்னு கொடுத்து பில்லிங் கம்மி பண்ண முடியலன்னு ரவுண்டிங் ஆஃபில் கம்மி பண்ணினாங்க. அந்த டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் ஒரு 3 days பேக். பட் இப்போ வந்து 1.75க்கு கீழே வந்து பண்ணவே முடியாது அப்படின்னாங்க. சரி நான் விட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப லேட்டும் ஆகிடுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து 0.5னா அதை வந்து 50 ரூபா தான் வரும். அந்த 50 ரூபாய்க்கு நம்ம பேசுகிறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலான்னு எடுத்துன்னு வந்துட்டேன். பட் இப்போ வந்து கன்ஃபார்ம்டாக 1.75. இது சில பேர் வந்து பெங்களூர் அங்கே இங்கே இந்த சேம் காயின் இந்த சேம் பார் வாங்குறவங்க வந்து 6.7% கூட வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஒரு வேளை பெங்களூரில் அந்த ரேட்டான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி பார்த்தேன் ஒரு டீட்டெயில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் நம்ம ஜிஆர்டி சென்னையில் வந்து 1.75 2.5ன்னு போடுவாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி 1.75க்கு வாங்கிக்கலாம். முன்னாடி வந்து 1.75 தான் இருந்தது. அதை வந்து நான் 1.25க்கு தான் வாங்குவேன். பட் இப்போ வந்து சுத்தமாக அது பண்ணவே முடியல. வேணா ரவுண்டிங் ஆஃபில் நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் இன்னும் ரவுண்டிங் ஆஃபில் பண்ணலாம். பட் ப்ராபப்ளி 50 ருபீஸுங்கிறதுனால நான் பண்ணலை. பட் 1 kg அந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பில்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 100 கிராம்க்கு என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை சொல்லிட்டாங்க. 15,468 போட்டுட்டு அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு 15,932 ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட டிஸ்கவுண்ட் 1607 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் எதுக்குன்னா அந்த சில்வரோட டிஸ்கவுண்ட் தாங்க. அந்த பில் ஒன்று நான் முன்னாடி காமிச்சேன்ல கோல்டு வாங்கினா அந்த சில்வர் ஈக்குவல் கொடுக்குறாங்களே அதுக்காக இதில் வந்து அந்த ஆஃபர் கொடுத்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கினேன், ஏன் ஸ்பேராக வாங்கலை, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து தனியாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான். ஸோ எக்ஸாக்டாக வந்து நான் ஒரு காயின் வாங்கினாலும் என்ன ஆகும், இது வாங்கினா என்ன ஆகும், ஏன் இந்த மாதிரி வாங்குறேங்கிற டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.